இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்திவிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்ப 25/9/2023 தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை இல்லை இல்லை. எந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கிறாங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்றீர்கள். எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இழுபறியாக அந்த கூட்டணியை நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிதான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானராக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.